அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மார்கழி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இந்த ஒரு இலை கிடைத்தால் போதும், கோடீஸ்வர யோகம் நிச்சயம். இஷ்டத்திற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு பணவசிய தாந்திரிக முறை. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் மார்கழி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இந்த மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல இந்த மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில், அதிலும் வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரீகம் கோடி மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. மேலும் இந்த தாந்திரீகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம செய்யலாம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய முறையும் மிக மிக எளிமையானது. இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. இந்த அற்புதமான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம். நம்ம சேனல்ல கருங்காலியை பற்றி நிறைய பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் கீழெல்லாம் நீங்க ஒரிஜினல் கருங்காலி எப்படி இருக்கும், எங்க கிடைக்கும்லாம் நீங்க கேட்டிருந்தீங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த டூப்ளிகேட்ஸ் கருங்காலி கிடைக்குதுங்க. அதனால எந்த விதமான பலன்களும் நமக்கு இல்லை. சோ நம்ம கருங்காலி வாங்குற இடத்துல இருந்து நான் டைரக்டா நம்முடைய அஸ்ட்ராலஜி கிளைண்ட்ஸ் மற்றும் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்காக நான் வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கேங்க. ஆனால் இதனுடைய விலை காஸ்ட்லியா தாங்க இருக்கும், உயர்வாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம நார்த் இந்தியால இருந்து இதை பர்ச்சேஸ் பண்றோம். நம்ம டீம் டைரக்டா செக் பண்ணி வாங்கிட்டு வராங்க. இதை நீங்க எந்த விதமான டெஸ்ட் வேணாலும் செஞ்சுக்கலாம். இதை தாண்டி இந்த கருங்காலி மாலையை வாங்கி 108 முறை காயத்ரி ஜபம் செஞ்சு நம்ம கொடுக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை அன்னைக்கு இந்த காயத்ரி ஜபத்தை நான் செஞ்சு இந்த மாலையை உங்களுக்கு கொடுக்கறேங்க. ஆல்ரெடி நம்முடைய நேரடி கிளைண்ட்ஸ்க்கு நான் கொடுத்திருக்கேங்க. அதன் மூலமாக அவங்க பயனடைந்ததனால நிறைய பேருக்கு இதை கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. இது வியாபார நோக்கமே கிடையாதுங்க. நம்ம சேனல்ல நிறைய பணவசிய முறைகளை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த கருங்காலியும் பார்த்தோம்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. செவ்வாய் மற்றும் சனியின் தாக்குதலை குறைக்கும். வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக நமக்கு பெற்றுத்தரும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை முற்றிலுமாக விரட்டி அடிக்கும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போலதாங்க கருங்காலி மாலையை நம்முடைய கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செஞ்சு அன்றைய இரவு முழுவதுமே அந்த கருங்காலி வராகியம்மனுடைய விக்கிரகத்தில் இருக்கும். அடுத்த நாள் நம்முடைய கிளைண்ட்ஸ்க்கு அவங்க அட்ரஸ்க்கு நம்ம டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். அதாவது கொரியர்ல நம்ம அனுப்பிடுவோம். இந்தியா ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு கொரியர் ஃப்ரீ தாங்க. இன்டர்நேஷனல்ல இருக்கிறவங்க, ஓவர்சீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குங்க. திரும்பவும் சொல்றேங்க, இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதுவும் ஒரிஜினல் கருங்காலி வேணும்னு நிறைய பேர் கேட்டதனால இதை நம்ம வாங்கி கொடுக்கிறோம். வராகியினுடைய காயத்ரியை 108 முறை சொல்லி மந்திர உரு ஏற்றி கொடுக்கிறதுனால எப்பவுமே இந்த மாலை உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு அட்ரஸ்க்கு 2 மாலை மட்டும் தாங்க நம்மால கொடுக்க முடியும். ஏன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் தாங்க இருக்கு. எல்லாருக்குமே இதை நம்ம கொடுக்கணும். சோ இந்த கருங்காலி மாலையை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. இதனுடைய விலை, உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆகும், எல்லா தகவல்களையுமே நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. இந்த நம்பருக்கு போன் கால் மட்டும் நீங்க பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. அதே போல கருங்காலி மாலையை வாங்குறவங்களுக்கு அதனுடைய பூஜை செய்யற போட்டோஸ் எல்லாமே நம்ம அனுப்பிடுவோம். தேவை
தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டுன மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். நாளைய தினத்திற்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 டைமிங்ஸ்ல எந்த நேரம் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் டிசம்பர் 20 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது அரசமர இலை. சிட்டில இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அரசமர இலை சுலபமாக கிடைக்கும். நிறைய கோவில்கள்ல இருக்கும், அங்கிருந்து கூட நீங்க எடுக்கலாம். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மாலை 6 மணிக்கு பிறகு இந்த அரசமர இலையை நம்ம பறிக்க கூடாதுங்க. சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க நாளைய தினம் மாலை 6 மணிக்கு முன்பாக இந்த இலையை நீங்க எடுத்து வச்சுட்டு எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கூட அந்த இலையை நீங்க பறிக்கலாம். எந்த கிழமை இந்த இலையை நீங்க எடுத்தாலுமே மாலை 6 மணிக்கு முன்பாக நம்ம எடுக்கணும். இன்றைய தினம் கூட நீங்க பறிச்சு வச்சுக்கலாம், அதை நாளைய தினம் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு அரசமர இலை நமக்கு போதும். ரோட் சைட்ல கூட நிறைய இந்த அரச மரங்கள் இருக்கும், அங்கிருந்து கூட நீங்க பறிச்சுக்கலாம். கீழே உதிர்ந்து கிடக்கும் இலைகளை நம்ம எடுக்க கூடாதுங்க, மரத்திலிருந்து தான் நம்ம பறிக்கணும். ஓரளவிற்கு சுத்தமான நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடுக்கு அரசமர இலை மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும், வேறு இலைகளை நம்ம யூஸ் பண்ண கூடாது. சோ இந்த இலை கிடைக்கிறவங்க இந்த தாந்திரிகம் நீங்க செய்யுங்க. நாளைய மார்கழி வெள்ளியை முன்னிட்டு இன்னும் சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண போறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இலையை நார்மலா தண்ணீர்ல நல்லா நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிறகு ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பெண்ணால இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் பணவசிய திருநாமத்தை ஒரு முறை நம்ம எழுதணும். ஹரிவல்லபி வசி வசி, ஹரிவல்லபி வசி வசி, ஹரிவல்லபி வசி வசி. அவ்வளவுதாங்க. இதை நீங்க ஒரே லைன்ல எழுதிக்கலாம் அல்லது 2 லைனா கூட எழுதிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இடம் இருக்கிறத பொறுத்து நீங்க எழுதிக்கோங்க. இந்த அரசமர இலைக்கு தெய்வீக சக்தியும் வசிய சக்தியும் மிகவும் அதிகம். இதில் ஒரு முறை நாம் எந்த ஒரு திருநாமத்தை அல்லது பணவசிய வார்த்தைகள், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் போன்ற விஷயத்தை எழுதினால் அதற்கு வசிய சக்தி பெருகி பல மடங்காக நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதிலும் மார்கழி மாதத்தின் முதல் வெள்ளி அன்று இந்த தாந்திரிகத்தை செய்யும் போது அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். எழுதி முடிச்சிட்டு இந்த இலையை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இந்த இலையை உடனே மாற்றணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. இந்த இலை காய காய நமக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும், பணவசியத்தை ஏற்படுத்தும். 6 மாதம் வரைக்கும் கூட இந்த இலையை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதற்கு பிறகு திரும்பவும் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு இதே போல நீங்க செஞ்சு வைங்க. மாற்றும் போது பழைய இலையை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். திரும்பவும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சு வைங்க. வளர்ப்பிறை, தேய்ப்பிறை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்க செய்யலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.